இப்போ தான் நம்ம மெயின் பார்ட் ஆஃப் அ ஹியூமன் லைஃப், அதாவது ஒரு மனிதனின் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். முதல் காலம் குழந்தை பருவம், இளமை பருவம், இப்போ முதிர்காலம் ஒரு முதுமை பருவம். இதை எப்படி நம்ம வர்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவன் இளமையின் முடிவில் இருக்கிறான். ஓகே, இளமையின் முடிவு தான் முதிர்காலம் இல்லையா? எப்படி இது இங்கிலீஷில் எழுதுறது பார்க்கலாம். He is in the stage of declining youth. He is in the stage of declining youth. அதாவது இளமையின் முடிவில் இருக்கிறான். இளம் பருவம் முடிந்து முதுமை பருவத்துக்கு போகிறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, வயசானோன்னு ஐயோ நம்மளுக்கு இது ஒரு சாபம், ஏன் நம்மளை யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாரம் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. முதுமை ஓர் சாபம் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சாபம் அல்லன்னு சொல்லலாம். நம்ம அதை மாற்றணும். முதுமை ஓர் சாபம் அல்ல. ஓல்ட் ஏஜ், முதுமைன்னா என்னது? ஓல்ட் ஏஜ் இஸ் நாட், சாபம்னா என்னது? கர்ஸ். கர்ஸ். எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ், அதான் நான் அந்த 7 stages ஆஃப் மேன் ஷேக்ஸ்பியர் ஆஸ் யூ லைக் இட்ல சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு ஸ்டேஜும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்துருக்க வாழ்க்கையை ஒரு ஒரு ஸ்டேஜாக நம்ம வாழ்ந்து நம்ம முடிக்கணும். ஓகே, ஓல்ட் ஏஜ் இன்னொரு ஒரு ஸ்டேஜ். ஓகே, ஓல்ட் ஏஜ் இஸ் நாட் அ கர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், முதியவர்களை கவனிப்பது நம் கடமை. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் யாராவது வயசானவங்க இருப்பாங்க இல்லையா? அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா இப்படி நம்ம அவங்கவுங்க வீட்டில் உள்ள முதியவர்களை கவனிப்பது நமது கடமை. ஓகே, நம்முடைய கடமை என்னன்னா, ஒருத்தரும் வயசானோன்னா அவங்கள நம்ம கவனிச்சாதான் நம்ம வயசாகும் போது நம்மளை நம்ம பிள்ளைங்க கவனிப்பாங்க. ஓகே, முதியவர்களை கவனிப்பது நம் கடமை. டேக்கிங் கேர், அதாவது கவனிப்பதுன்னா டேக்கிங் கேர் ஆஃப், ஓகே, கவனிப்பது டேக்கிங் கேர் ஆஃப் எல்டர்லி பீப்புள். ஓல்டு பீப்புள்னு சொல்கிறத விட எல்டர்லி பீப்புள் இஸ் நம் கடமை. இஸ் நம்னா ஆர் டியூட்டி. ஓகே, முதியவர்களை கவனிப்பது நம் கடமை. ஸோ இட் இஸ் ஆர் டியூட்டி. முதியவர்கள்
நம் நாட்டின் என்னது? முதியவர்கள் நம் நாட்டின் மூத்த குடிமக்கள். முதியவர்கள் நம் நாட்டின் மூத்த குடிமக்கள். மூத்த குடிமக்கள்னா என்னது? சீனியர் சிட்டிசன்ஸ். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறோம்ல, கன்செஷன்லாம் இருக்குது, ரயில்வே டிக்கெட்ஸில் எல்லாத்துலேயும் மூத்த குடிமக்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கன்செஷன். அதாவது 65 வயதுக்கு மேலே, 60 வயதுக்கு மேலே இருந்தால், சில இடத்துல 58 வயசுக்கு மேலே இருந்தாலே மூத்த குடிமக்கள்னு சொல்கிறாங்க. முதியவர்கள் நம் நாட்டின் குடிமக்கள், மூத்த குடிமக்கள். ஓகே. எல்டர்லி பீப்புள் are our country's senior citizens. ஓகே. முதியவர்கள் நம் நாட்டின் மூத்த குடிமக்கள் அப்படின்னா elderly people are our country's senior citizens. Okay, next one. சில முதியவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்க விரும்புவர். சில முதியவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்க விரும்புவர். அதாவது வீட்டில் யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை, பேசுறதுக்கு துணை இல்லைன்னா சரி போய் முதியோர் இல்லத்தில் இருந்தால் அங்கே கொஞ்சம் இதே மாதிரி ஓல்டு பீப்புள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கலான்ட்டு அவங்க அப்படி நினைப்பாங்க. ஓகே. ஸோ சிலர் அப்படின்னா சம் old people prefer. விரும்புவர் அப்படின்னாக்கா prefer. To stay in. Prefer to stay in. முதியோர் இல்லம்னா old age home. சில முதியவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்க விரும்புவர் அப்படின்னா some old people or elderly people prefer to stay in old age homes. Okay, next. முதுமை பருவம் அனுபவம் நிறைந்தது. ஓகே. இப்போ நம்ம சைல்ட்ஹுட் டேஸ், அதாவது குழந்தை பருவம் அனுபவம் நிறைந்ததுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அப்போ தான் லைஃப்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அது அப்போ தான் தே ஆர் லேர்னிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப். ஆனால் அடுத்தது யூத்ஃபுல் டேஸ், அப்போ அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஜை. ஆனால் முதுமை பருவம் தான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையும் கடந்து வந்திருக்காங்க இல்லையா? எல்லா அனுபவத்தையும் கடந்து வந்திருக்காங்க. ஸோ அனுபவம்னா experience. So old age
old age is full of நிறைந்தது அப்படின்னா full of experiences. ஓகே, இப்போ உங்களுக்கு மொத்தம் 18 சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓல்ட் ஏஜ் பற்றி, யூத் பற்றி, குழந்தை பருவம் தட் இஸ் சைல்ட்ஹுட் பற்றி. இப்போ இந்த ஓல்ட் ஏஜ் பற்றி நம்ம இப்போ இந்த சென்டென்சஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கலாம். அவன் இளமையின் முடிவில் இருக்கிறான். அதாவது ஃப்ரம் யூத்ஃபுல் ஏஜ் டு ஓல்ட் ஏஜ், மேபி ஃப்ரம் 35 40லேருந்து அப்படியே 45 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு அவன் போகிறான்னா அப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, மிடில் ஏஜ்னு சொல்கிறோம். யூத், மிடில் ஏஜ் அண்ட் தென் ஓல்ட் ஏஜ். ஸோ இளமை முடிவில் இருக்கிறான்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறான். He is in the stage of declining youth. He is in the stage of declining. Declineனா யூத்ஃபுல் ஸ்டேஜ்லேருந்து குறைந்து கொண்டே அடுத்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். முதுமை ஓர் சாபமல்ல. ஓல்ட் ஏஜ் இஸ் நாட் அ கர்ஸ். முதுமை ஒரு சாபம் அல்ல. நெக்ஸ்ட் ஒன். முதியவர்களை கவனிப்பது நம் கடமை. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அது அவங்க நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம பிள்ளைகளை தான் கவனிக்கணும்னு. ஆனால் முதியவர்களை கவனிக்கிறதும் நம்முடைய கடமை தான். ஓகே, கடமை என்னது? டியூட்டி. முதியவர்கள்னா எல்டர்லி பீப்புள். Taking care of elderly people is our duty. நம் கடமைனா our duty. Next one. முதியவர்கள் நம் நாட்டின் மூத்த குடிமக்கள். மூத்தனா அப்போ இருந்தாங்கன்ட்டு இல்லை, they are the senior citizens. Okay, senior citizens. மூத்த குடிமக்கள்னா senior citizens. ஸோ அது எப்படி சொல்கிறது? எல்டர்லி பீப்புள் ஆர் our country's senior citizens. Elderly people are our country's senior citizens. சில முதியவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்க விரும்புவர். நாட் ஆல், சில பேர் தான். ஓகே, சில பேர் வந்து வீட்டில் இருந்து கஷ்டப்படுறதோட முதியோர் இல்லத்துக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சில முதியவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்க விரும்புகிறார்கள்னா, some old people prefer to stay in old age homes. Some old people prefer to stay in old age homes. முதியோர் இல்லம்னா ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ். முதுமை பருவம் அனுபவம் நிறைந்தது. முதுமை பருவம் அனுபவம் நிறைந்தது. அனுபவம்னா என்னது? எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஓல்ட் ஏஜ் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, அனுபவங்கள் நிறைந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒன்லி இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்லி இங்கிலீஷ் பார்க்கலாம். He is in the stage of declining youth. He is in the stage of declining youth. Old age is not a curse. Old age is not a curse. Taking care of elderly people is our duty. Taking care of elderly people is our duty. Elderly people are our country's senior citizens. Elderly people are our country's senior citizens. Some old people or elderly people
prefer to stay in old age homes. Some old people prefer to stay in old age homes. Old age is full of experiences. Old age is full of experiences. Okay. Now we have seen 18 sentences altogether. I've divided into 3 stages, and it's all about the stages in a man's life: childhood, youth, and old age. We have seen 18 sentences. Please go through all those sentences and you keep trying pronouncing it the right way, and it will be very handy or very useful when you write or when you speak to people. These English sentences will be very, very useful to you.